गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:13 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 4:38 மணி வரை நவமி திதி, அதற்கு பின்பாக தசமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:06 மணி வரை மகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அதிகாலை 1:06 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பாக இன்றைய தினம் முழுவதும் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்தில் சுப ஓரைக்கான காலங்கள்னு பார்க்கும் பொழுது காலையில் 6 மணி முதல் 9 மணி வரை சுப ஓரைகள் இருக்கிறது. அதே மாதிரி 10 மணி முதல் 11 மணி வரை சுப ஓரைகள் உள்ளது. அதுபோல் மதியம் 1 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை சுப ஓரை இருக்கிறது. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சுப ஓரைக்கான காலம் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 1:06 மணி வரை உத்திராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா மனதளவுல இனிமையான சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரொம்ப மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். மனதளவுல சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அப்படி ஏதாவது இருக்குதுன்னா உறவு முறையில வரன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளை உறவு முறைகளில் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள், அதன் சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். கலைகள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிகவும் சந்தோஷமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், இந்த மாதிரி உறவுகளோடு இன்றைய தினத்தில் இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம்ங்கிற முயற்சிகள்ல இருக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னரோடு இணையக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக உங்களுக்கு மனதளவுல சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மகாலட்சுமி தேவிய வழிபாடுகளாக எடுத்து செய்யுங்க. குலதெய்வ வழிபாடுகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் அற்புதமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு.
ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உடல்நல குறைபாடுகள் ஏதாவது சுகக்கேடுகள் இருக்குது அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு மீண்டு வரக்கூடிய காலமாக இன்றைய காலம் இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில உங்களுக்கு உடல் நலம் தேறி வரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள், இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். அண்டை அயலார்கள், உறவு முறைகள், இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய ஒரு இணக்கமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி சிறிய அளவிலான தொழில் ரீதியிலான விஷயங்கள்லையும் அது குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் சூழல்கள் இருக்கின்றது. அதுபோல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பண்ணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான முயற்சிகள்ல வேலை ரீதியிலான ஈடுபாடுகளை எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல நீங்க மனதளவுல எதன் சார்ந்த விஷயங்கள் குறித்து அதிக விருப்பமாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் எடுக்கும் பொழுது அதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது. மனதளவுல விரும்பிய விஷயங்கள் கைகூடக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இசை ரீதியிலான விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல அதிகப்படியான தைரியங்களும் துணிச்சல் மிகுந்த நபராகவும் இன்றைய தினத்துல இருப்பீங்க. வெற்றிகளை எதிர்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு தூர அளவிலான பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள், புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதுபோல புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய மாமனார் இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய முகப்பொழிவு இன்றைய தினத்தில் அதிகரிக்கும்.
ஒரு வசீகரமான முக தோற்றங்கள் இருக்கும். ஒரு நல்ல ஒரு இயல்பான நிலையும் மன மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. இனிமையான பேச்சுவார்த்தைகளால அடுத்தவர்களை கவரக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகளுடைய சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். வாகனங்கள் புதிதாக வாங்கலாமா, சொத்துகள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளை உங்களுடைய குடும்பத்தார்களோடு பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல குடும்பத்தோடு ஒரு இயல்பான இனிமையான ஒரு சூழல் நிலவும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் இன்றைய தினத்துல சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புலையும் நல்ல ஒரு இனிமையான சூழல் நிலவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கலைகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். ஆடல் பாடல் இந்த மாதிரியான கலைகள்ல இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கும். இது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக கடகராசிக்காரவங்களுக்கு நன்மைகளும் வரவுகளையும் எதிர்நோக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகப்பொலிவு அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. ஒரு வசீகரமான முக தோற்றத்தினால அனைவரையும் கவரக்கூடிய நபராக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. இனிமையான சிந்தனைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். நல்ல ஒரு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சல் மிகுந்த நபராக இருப்பீங்க. மனதளவுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே இன்றைய தினத்துல அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய தினமாக இருக்கின்றது. வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. அதுபோல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஆதரவுகள் கிடைக்கலாம். இந்த மாதிரி எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுக்கு சின்ன சின்ன விரைய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். கடன் ரீதியிலான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்துல உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த நபர்கள் வழியிலிருந்து இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து செலவினங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய படிப்பு சார்ந்த செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஸ்கூல் சார்ந்த ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இந்த மாதிரி ஏதாவது
சார்ந்த விஷயங்கள்ல நாம் ஏதாவது கட்ட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரய செலவுகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அந்த மாதிரி தவிர்க்கும் பொழுது செலவு சார்ந்த விஷயங்களை பெருமளவு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா லாபங்களும் யோகங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு தினம். மனதளவுல உங்களுக்கு உல்லாசமான சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. எந்த விஷயங்கள் குறித்து விரும்புறீங்களோ அது குறித்து ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுகளும் உங்களிடத்துல நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் ஆதரவு தருவீங்க. இன்றைய தினத்துல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எந்த ஒரு சப்போர்ட் செய்யணும்னாலும் இன்றைய தினத்துல நீங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மனதளவுல விரும்பிய விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். அது மாதிரி விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள், அது குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான நல்ல ஒரு முயற்சிக்கேற்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முறைகளை மேலும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் பணத்தை தொழில் முறையில போட்டு கொஞ்சம் அதை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி தொழில்முறை ரீதியிலான விஷயங்களை வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முறைகள்ல ஒரு சில ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இல்லைன்னா ரகசியமான தொழில் முறைகளையே எடுத்து செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தருவீங்க. தொழில்முறை நட்பு வட்டாரங்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இரண்டாவதா இன்னொரு தொழில் முறையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. நம்ம எந்த ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறோமோ அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இன்றைய தினத்துல உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு சுபமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகள், அந்நிய நபர்கள், இவங்களோடு இணக்கங்கள் அதிகரிக்கும். இவங்களோடு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருந்தாலுமே கூட இன்றைய தினத்துல அது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இணக்கங்கள் இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. இவங்க எல்லாருக்கும் நீங்க அதிக ஆதரவுகள் தரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க, அதுக்காண்டி முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பயண ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யலாம். அது நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இல்லைன்னா புனித பயணங்கள், இறை ரீதியிலான பயணங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே அதெல்லாமே இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா அந்நிய நபர்களுடனான ஒரு நெருக்கம் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல குறித்து உங்களுடைய தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். பக்தி ரீதியிலான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. குறிப்பாகனு பார்க்கும் பொழுது எதிர்பாலின நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது. அதனால கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய தொழில் வகையில இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள், இவங்க மாதிரியான விஷயங்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். இவங்க வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்பாராத தொந்தரவுகள், இல்லைன்னா எதிர்பாராத வகையில செலவினங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். ஒரு பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். பயணங்கள் போகிறோம் அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். குறிப்பாகனு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாமியார் சார்ந்த விஷயங்களாக எந்த ஒரு விஷயங்கள் எடுக்கிறீங்கனாலும் அதன் வழியில கவன நிலைகள் அவசியம். அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல டிராவல் சார்ந்த தொழில்கள் செய்றீங்க, பெரிய ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான தொழில்கள் செய்றீங்க, இல்லைன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறீங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி தொழில் முறைகள்ல இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகளோடு செயல்படுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நாம தவிர்க்கலாம். இந்த விஷயத்துல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா
திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நெடுங்காலமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும்போது ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள்னால பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நபர்களுக்கு எல்லாருக்குமே இன்றைய தினத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரியான முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இல்லைன்னா அந்நிய நபர்கள் இந்த 2 வகையில வரன் பார்க்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா எடுத்து செய்யலாம். இந்த வழியிலிருந்து புதிதாக வரன் அமையக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. அது மாதிரி பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையுமே எடுத்து செய்யலாம். அது எல்லாத்துக்குமே உங்களுடைய தந்தை வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அப்படி இல்லைன்னா பிசினஸ் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய அப்பா இன்றைய தினத்துல சப்போர்ட் செய்யக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் இன்றைய தினத்தில் ரொம்ப இணக்கமாக ஒரு சுமூகமான நிலையோடு இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு எல்லாமே இந்த தினத்துல அதெல்லாமே குறைந்திடும். ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் பார்ட்னரோடு ஒரு இணக்கமான சூழல்கள் இதெல்லாம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதெல்லாமே இன்றைய தினத்துல கைகூடக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு ரீதியிலான தொடர்புகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது மாதிரியான முயற்சிகளையுமே இன்றைய தினத்துல நீங்க எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத எதிரிகளாக இருப்பாங்க, இல்லைன்னா வேலை ரீதியிலான போட்டியாளர்களாக இருப்பாங்க. அவங்க வழியில ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் கவன நிலைகளோடு நாம செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல சின்ன சின்ன இடையூறுகள் தடங்கல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நாம நம்மளை தயார்படுத்திக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்குன்னா முடிஞ்ச அளவு மருத்துவ ரீதியிலான முயற்சிகளை நாம இன்றைய தினத்துல எடுத்து செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மருத்துவமனை செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை விடுறது, இல்லைன்னா ஏதாவது சண்டை போடுறது, இந்த மாதிரியான கருத்து மோதல் விஷயங்களையே முடிஞ்ச அளவு இன்றைய தினத்துல தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய தேவைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு வரலாம். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் வரலாம். அதனால எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவன நிலைகளோடும் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகளோடும் மீனராசிக்காரங்க செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.